நாட்களை பெருக பண்ணுகிற தேவன். அம்மா ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு கத்தர் கொடுத்த திருமண நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சகோதரன் ராஜராஜன் பிரதர் ஷிபாராஜனுடைய திருமண நாட்களை கத்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். லேவியராகமம் 26:9 இதோ நான் கர்த்தராகிய நான் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை மிகவும் திரளாய் பிறக பண்ணி என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை இவர்களை பழகும் பெருகும் பண்ணி இவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஏலிம் ஜெப வீட்டார் எல்லார் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே துதி ஆராதனையை நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஸ்மைலி முன்னால் வந்து நடத்துவாங்க. ஹல்லேலூயா. நம் சிறிது நேரம் எழுந்திருந்து தேவனை துதிப்போம். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்போ இந்த அருமையான அப்பா ஆராதனை வேலையை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் உண்மை துதிக்கும்படியாக நாங்கள் பாடல் போகிற பாடல்களை கேளுங்க ராஜா. ஸ்தோத்திரமேசப்பா. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்திருந்து தேவனை முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை துதிப்போமா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்க போகிறோம். இந்த வேலையில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு விஷயம் நம்ம தேவனுடைய பாதத்தில் வைத்து ஒருளை வியாதி நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக நம்ம சிந்தனை எங்கெங்கேயோ சிதறடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த நேரத்தில் அவருடைய முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோட முழு இருதயத்தோடு நம்ம அவரை பாட துதிக்கும் போது நிச்சயமாக தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேலே எப்படி இருப்பார்னா ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் நமக்கு ஆதரவாக யாருமே இல்லை அப்படின்னு தனிமையில் இருக்கலாம். ஒருவேளை அநேகர் இருந்தாலும், எல்லாரும் நம்ம சுற்றி இருந்தாலும் கூட நம்ம தனிமையாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, தனிமையாக இருக்கிற உங்களுக்கு நான் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேல் நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்குதோ, ஒரு கோழி குஞ்சுகள் ஒரு இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்குன்னா மேலே பருந்தோ இல்லை கழுகோ அதுக்கு ஆபத்து வரும்போது தாய் கோழி எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும், ஓடி வந்து தன்னோட சிறகுக்குள்ளாக செட்டைகளுக்குள்ளாக அந்த கோழி குஞ்சுகளை மறைத்து காத்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம தேவன் ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதத்தில் எனக்கு கொஞ்சம் சரீர பலவீனத்தினால ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. நவம்பர் 18 நாங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணோம். அதில் வந்து கிட்னியில் உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு வந்துச்சு. கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஆனால் அப்போ நாங்கள் அன்றைக்கி அந்த ரிப்போர்ட் நாங்கள் வாங்கலை. மறுபடியும் நாங்கள் டிசம்பர் 1 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் போது தான் நாங்கள் அந்த ரிப்போர்ட் வாங்கி பார்த்தோம். அப்போ கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருந்தது. பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்னி சரியாக செயல்படாத நேரத்தில் தான் அந்த கிரியாட்டினின் அதிகமாக இருக்கும். அப்படி நமக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஏன்னா நான் கிட்னி டிபார்ட்மெண்ட், டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். அவங்க வேதனையெல்லாம் நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவங்க குடும்பத்தினர் கூட அவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. இந்த நிலைமை நமக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையோடு அழுது கண்ணீரோடு நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்தோம். அன்றைக்கி நாங்கள் 1 போகும்போது மறுபடியும் டாக்டர் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி மறுபடியும் செக் பண்ணாங்க. 12 நாள் கழிச்சு அப்பயும் அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. என்ன ஏசப்பா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப வேதனையோடு எங்கள் அம்மா அப்பாட்டெலாம் சொல்லியிருந்தோம். அம்மா அப்பா எங்கள் அண்ணாலாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை செஞ்சு எனக்காக ஜெபிச்சாங்க, ஓயாமல் ஜெபிச்சாங்க. என்னோட அத்தையும் மாமா எங்கள் வீட்டுக்காரரும் எனக்காக ஜெபிச்சாங்க.
திருப்பியும் கிட்னி அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் கிட்னி டாக்டர் தான் போய் பார்க்கணும், நீங்கள் ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, கிட்னி நிபுணரை தான் நீங்கள் போய் பார்க்கணும் சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் டாக்டரை பார்க்கலான்னு ஸ்கேனுக்கு போயிருக்கும் போது, சரி இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், எல்லாம் நமக்காக ஜெபிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போய் கிட்னி டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2ஆம் தேதி போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு மனசில் ஒரே கலக்கம் தான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்காரு, நீ தைரியமாக போ, கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஊழியக்கார் மூலமாக பாக்கியராஜ் பாஸ்டர் அவங்க மூலமாக ஒரு வார்த்தை எனக்கு வந்தது, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்குள்ளே ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, சரி நமக்கு நார்மல் தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு பயத்தோடு நாங்கள் அன்றைக்கி நைட்டு போயிட்டு போனார், செவ்வாய்க்கிழமை நைட்டு போயிட்டு ரிப்போர்ட் வாங்கும்போது கம்ப்ளீட்டாக நார்மல் வந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவரின் நம்ம அந்த பாடல்ல பார்த்திருக்கோம், பறந்து காட்கிற பட்சியில மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுது. ஹல்லேலூயா. அநேக டைம் நான் வர்ஷிப்ல இந்த பாட்டு பாடும்போது இந்த வார்த்தை வரும்போது எங்க அப்பா திருப்பி பாடுவாங்க, இது மருத்துவரின் அறிக்கையை மாற்ற முடியும். அப்ப கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என் இருதயத்துல இருக்கும், அது எப்படி மாறும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்னையே இன்னைக்கு அதுக்கு ஒரு சாட்சியா நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவரின் அறிக்கை 2 தடவை பண்ண ரிப்போர்ட்லயும் அதிகமா இருந்தது. ஆஃப்டர் ப்ரேயருக்கு அப்புறமேட்டு அது நார்மலாக மருத்துவரின் அறிக்கையை மாற்றி கர்த்தருக்கு போய் செய்தார். இந்த தேவனுக்கு என்ன ஜீவன் இருக்கிற தேவனுக்கு கர்த்தரை கொடான கொடி நம்மள இன்னைக்கு அதே விசுவாசத்தோட நானே உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறேன். நீங்க ஒருவேளை இந்த நேரத்துல விசுவாசம் குறைவு காணப்பட்டிருக்கலாம், சோர்வுகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி பாட போறோம். என்ன அவிசுவாசம் இருந்தாலும் அதை எல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். முழு இருதயத்தோட விசுவாசத்தோட பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பச்சை சத்துரு எப்படி வரணும், நம்மளை பட்சிக்கிறது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா அந்த வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்ற வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை நோக்கி பாடல் பாடி துதிப்போமா. காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. பாதை கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரஃபீகா. யாவே ரஃபீகா. உம் ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்கும். விசுவாசத்தோடு சொல்லுமா, அவருடைய ஆவி நமக்குள்ள வசிக்கும் போது மரித்து போய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் உயிர்ப்பு வரும். என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபீகா. யாவே ரஃபீகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. நீடித்த நாட்களினால் என்னையும் திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளின் அறிக்கை
ஆக்கினை சிலுவையின் ரத்தம். அநேகர் நம்ம மரண பயத்தோட, நானும் உண்மையாகவே இந்த 2 நாள் ரொம்பவே மரண பயத்தோடு தான் இருந்தேன். நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ, அவன் கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மறித்து போயிடுவோம் அப்படியெல்லாம் நான் யோசித்தேன். சத்ரு வந்து அப்படிப்பட்டதான ஒரு நெகட்டிவான சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வந்தான். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை ஆண்டவர் மாற்ற செய்தார். ஹல்லேலூயா. உரளிந்து போகிற திரும்ப ரெஸ்டோர் பண்ணுகிறவர், நம்முடைய வியாதியெல்லாம் சுகமாக்குகிற கர்த்தர். இந்த நாமத்தை சொல்லி நம்ம பாடுவோமா? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுதே. என்னோட சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த அறிகளை பாடுவோம். ஆண்டவர் நம்மளை சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குறார். ஏன்னா எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துருச்சு. கண்டிப்பா என் சாட்சி கேட்டு உங்களுக்கும் விசுவாசம் வரணும். ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். துயரத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா நமக்கு இறங்கி வருகிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னா அவர் என்ன பண்றாரு? நம்மளை கை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஒலையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருக்கிற நம்மளை என்ன பண்றாரா? அவர் கை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அவர் கை தூக்கி விடுகிறார் மட்டுமல்ல, நம்மளை என்ன பண்றாரு? அவர் காருண்யத்தினால் நம்மை பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு நம்ம சிறுமியான நிலையில இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே நம்ம எளிமையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது அது பெரிய உயர்வா இருக்கும். அவர் கை நீட்டி தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் கை நீட்டி தூக்கி நம்மளை காருண்யத்தினால பெரியவனாக்க போகிறாரு. நம்ம இந்த குனிந்து தூக்கின இந்த பாடலை பாடி உணர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசத்தோடு அறிக்கிடுங்க. ஏன்னா அதுல போட்டிருக்கு, என்னது விளக்கு எரிய செய்தீர். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை கூட இன்னைக்கு இருளான பாதையில இருக்கலாம், வாழ்க்கை இருட்டா இருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு பிரகாசமே இல்லையே, என் வாழ்க்கை ஒரு இருளா இருக்கே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில ஒரு விளக்கை ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை என்ன பண்ணியிருக்காரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த விளக்கை நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றி நம்முடைய இருளான வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை? என் வாழ்க்கை என்ன ஆகும்? வெளிச்சமாகும். இருட்டான வாழ்க்கை என்ன ஆகும்? பிரகாசமாகும். அழுகுரல் கேட்டீரையா. சொல்லும் ஆண்டவரே, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். சொல்லும் ஆண்டவரே, குனிந்து தூக்கினீரே, கை நீட்டி என்னை தாழ்மையிலிருந்து பெரியவனாக்குகிறீர். பெரியவனாக்கினீர், உமது காருண்யம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். விசுவாசத்தோடு சொல்லுமா? எனது விளக்கை எரிய செய்தீர். எனது விளக்கை எரிய செய்தீர், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உம்மைத்தான் என் ஜீவன் பிரியும் வரை. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே உழைப்பேன் ராஜா.
நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தூயாதி தூயவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உமை துதிக்கும்படியாக நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. துதிக்கு பாத்திரரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து எங்களை கை தூக்கி விடுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த மீதிய நேரத்தை கூட நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இதோ நாங்கள் கேட்க போகிற செய்தி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஏசப்பா. அப்போ துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, இங்கேருந்து செல்லும் போது ஒரு புது பலத்தோடு, புது நம்பிக்கையோட, புது விசுவாசத்தோடு இங்கேருந்து செல்லும்படியான கிருபையை நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இருதயத்தின் துக்கங்களையும் நீர் ஆற்றுங்க தகப்பனே. ஒரு சமாதானத்தினால இங்கே தேற்றுங்க தகப்பனே. தனிமையாக இருப்பவர்களுக்கு அப்பா நீர் துணையாளராக நீர் இருங்க ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆறுதலாய் இருங்க தகப்பனே. மித நேரத்தினுடைய கட்டளை கொடுக்கிறோம். நீரே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக திடமனதாய் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு மணி ஷார்ப்பா நம்ம முடிக்கிற மாதிரி எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கருக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. அது எங்கெல்லாம் போய் நம்ம சரீரத்துக்குள்ள எப்படிலாம் போய் கிரியை செய்து பாருங்களாம். வரைய இருக்குது, அது உள்ள போய் என்ன செய்து கிரியைகளை என்ன செய்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமைகள் இருக்கிறது. அதனாலதான் அவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் வல்லமையுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து என்ன செய்கிறதே, புறப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. இவருடைய வாயிலிருந்து வல்லமையுள்ள வார்த்தைகள் வருகிறதே அப்படின்ட்டு. ஆண்டோடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. நாம் நினைக்கலாம் அவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார், அவர் சத்தம் நமக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அதை என்ன செய்தேன், உட்கொண்டேன். பைபிள் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 15:16. சீக்கிரமாக. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சாப்பிட்டுச்சு அந்த வாழைப்பழத்தை ஒரு பகுதி எங்க சிக்கிக்கிட்டு, மூச்சு கொள்ளல சிக்கிட்டு, தொண்டையில சிக்கினா கூட தட்டினா உள்ள போயிரும். மூச்சு கொள்ளல சிக்கிடுச்சு, செத்து போச்சு. அப்ப ஆக நிறைய இப்ப சாட்சி சொன்னாங்க, என் பையனுக்கு ஃபுட் பாய்சன் என்ன செஞ்சிடுச்சு, ஆயிடுச்சு. அப்ப நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல கூட நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. கடந்த நாட்களில் எங்களுக்கு தெரிந்த நம்ம ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த ஒரு சகோதரி குடும்பத்து பக்கத்துல இங்க ஏற்கனவே ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. கணவன் மனைவியா காலமே ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்தாங்க. அவங்க மனைவி வந்து டீ கேட்டாங்க. டீ எடுத்துட்டு வரேன்னு சொன்னோடனே அவர் சோஃபால உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க கிச்சன் இப்படி பக்கத்துல தான் இருக்கும். கிச்சன்ல இருந்து டீ எடுத்து கொண்டு கொடுக்கறதுக்குள்ள சோஃபாவுல சாஞ்ச மாதிரியே மாரடைப்புல இறந்து போனார். பெர் செகண்ட்ல இறந்து போனார். நேற்று தான் அவங்களுக்கு அடக்கம் நடந்த பிராமண சகோதரி சேர்ந்தவங்க இதே இடத்துல தான் உட்கார்ந்து ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷனுடைய சிறத்தன்மையினாலோ மனுஷனுக்கு இருக்க அந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களாலோ எதுவுமே என்ன செய்ய போறதில்ல, நடக்க போறதில்ல. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்றாரு, நான் இப்போ ஒன்று மாத்திரையும் மருந்து எழுதி கொடுத்து இப்படியே தான் வாழ்க்கைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போன எரேமியான்னு சொன்னாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, ஆபரேஷனுக்கு டேட்லாம் கொடுத்தாங்க.
ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு நேத்து, உங்க வயித்துல கத்தியே பட போறது இல்ல. ஹல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஆபரேஷன் நடக்காது. அதுக்கு 60,000 ரூபாய் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும். நான் கவலைப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஆபரேஷன் நடக்காது, ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுப்பாரு என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருங்க அங்க ஆண்டவளாக்கு வந்திருந்தாங்க. அந்த ஐயா ஃபோன் பண்ணி ஐயா நான் சொல்றேன் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்காது, ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுப்பாரு. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசுவானார் உங்க பக்கத்துல வந்து நின்னா ஒண்ணு நீங்க மயங்கி என்ன செய்யணும், விழணும். அவர் மகிமையானவர். அவர் முகத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்து நம்மோட பேசும் இந்த வேத வசனத்தின் மூலமாக. இதுல ஜீவனுள்ள வார்த்தைகளாம். அதனாலதான் அந்த வார்த்தைகள் கிடைத்தோடனே அது என்ன செஞ்சேன், சாப்பாடு சாப்பிட்றோம்னா என்ன செஞ்சேன், உட்கொண்டேன். சாப்பாடு சாப்பிட்டோன்னே உள்ள இருக்கிற குடல் உறிஞ்சிகள் அதனுடைய சத்தெல்லாம் எடுத்து உடலுடைய எல்லா பாகத்துக்கும் என்ன செய்து அனுப்பிக்கிறது. ஒரு மாத்திரை சாப்பிட்டோன்னே, இப்போ வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம்னா அந்த மாத்திரையுடைய தன்மைகள் வயிற்றுல எந்த இடத்துல வலி உண்டாக்கி இருக்க காதி இருக்கோ அந்த இடத்துல போய் என்ன செய்யுது, கிரியை செய்து. ஒருத்தன் இருதய வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்டான்னா அந்த மாத்திரை எங்க போகுது, அதனுடைய தன்மை எங்க போகுது, இருதயத்தில் உள்ள வியாதி நீக்குவதற்காக என்ன செய்து போகிறது. ஆனுடைய தேவனுடைய வார்த்தை உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற சரீரத்தில் எல்லா வியாதிகளையும் நீக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அதை படைத்தவரை ஆண்டவர் தான். அவருக்கு தெரியும் எந்த கோளாறுக்கு எப்படி வரணும்ட்டு. வார்த்தையிலே சுகத்தை கொடுக்கிற தேவன். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் இந்த ஒரு சம்பவம் தான் சொல்லி நான் முடிச்சது. திராட்சரசமாக்கின தாம் தண்ணீரை திராட்சரசமாக கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். போதும். ஒரு ராஜாவினுடைய மனுஷன் அவனுடைய ஒரே மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். பைபிள்ல வாஸ்தவம். அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவன் முன்னாடி என்ன செஞ்சுட்டான், இயேசு இடத்துல போய் ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு என்ன செய்யணும், வரணும், மரண அவஸ்தையா இருக்கிற என் பையன் மேல என்ன செய்யணும், கையை வைக்கணும், இல்லாட்டி நீங்க அவனுக்காக என்ன செய்யணும், பிரேயர் பண்ணணும். அப்படின்னா தான் என் பையன் என்ன செய்வான், பிழைப்பான். நீர் வந்தால் என் மகன் என்ன செஞ்சிருவான், பிழைச்சிருவான். அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனா டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது, ரொம்ப தூரம் போகணும். அவர் இயேசு இந்த இடத்திற்கு கப்பர்நகும் கலிலேயா 2 ஊர் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே அந்த கப்பர்நகமுக்கும் கலிலேயாவுக்கும் உள்ள தூரம் எப்படி 30 கிலோமீட்டருக்கு மேல என்ன செய்யும் இருக்கும். அப்ப அந்த 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆண்டவர் வரும்போதே இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசு இந்த இடத்திற்கு வாராரு. போஸ்டர் ஒட்டல, மைக்கில் வச்சு சொல்லல, டிவியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இல்லாட்டி தெருவிலே இந்த டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, ஊர்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல அடுத்த நாள் ஒரு படம் போடுறாங்கன்னா நாளை முதல் திருநெல்வேலி சக்தி தியேட்டர்ல இந்த படம் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி மாதிரி வச்சு அதுல இல்லாட்டி சாத்தாங்குளத்துல அவங்க ஊர் தேசங்களில இந்த தியேட்டர்ல வெள்ளிக்கிழமை முதல் இந்த படம் சொல்லி என்ன செஞ்சுட்டு போவாங்க, கொட்டு அடிச்சு ட்ரம் அடிச்சு என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் அங்க கிடையாது. அந்த காலத்துல இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் யாருமே சொல்லல. ஆனா ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை இவரு காதுக்கும் விழுது, இந்த இடத்துக்கு இயேசு வருகிறார்னா அப்ப இயேசு எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவராய் இருந்தால் ஜனங்கள் அவரை பற்றி பரபரப்பா பேசி இந்த இடத்துக்கு எப்போ அவர் விசாரிச்சிருப்பார். எல்லாரும் கூட்டமா போறீங்களே, எங்க போறீங்கன்னா யார் வாரா, இயேசு வருகிறார். ஹூ இஸ் ஜீசஸ்? இயேசு என்றால் யார்? அவர் சுகத்தை கொடுக்கிறவர், பிசாசின் கிரியைகளை முறியடிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிறவர், தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள வருகிறவர், பலவீனமானவர்களை பலவீனப்படுத்த பலமாய் மாற்றுகிறவர், வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவர் என்று அவரை பற்றி மடமடம் சொல்லிட்டே போனேன்னு அவருக்கு வருது. என் பிள்ளை சாகருக்கு இது மாதிரி கிடக்கிறான், ஒருவேளை இந்த இயேசுனிடத்துல போனா, ஒருவேளை இந்த இயேசுனிடத்துல போனா இல்ல, இந்த இயேசுனிடத்துல போய் அவரை வீட்டுக்கு நான் என்ன செய்யணும், கூட்டிட்டு வந்து அவர் வந்துட்டாருன்னா என் பையன் என்ன செஞ்சிருவான், சுகமாயிருவான்.
அப்படியே அவர் வேகமா அங்க போறார், இயேசுனிடத்துல போகிறார். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, அதே அதிகாரத்துல 49ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அந்த தகப்பனுக்கு தம் பையனுக்கு உயிர் பெயருமோங்கிற பயம். இயேசு மெதுவா தான் என்ன செய்யறாரு, அந்த இடத்த விட்டு நீ என்ன செய்யல வரல, பேசிட்டு இருக்காரு. அப்போ தகப்பனுக்கு இருக்கிற அன்பு, அந்த பையன் மேல இருக்கிற பாசத்தினால சொல்றான், இயேசுவே நீ சீக்கிரமா வாரியும், பையன் சாகரக்குள்ள என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இந்த வியாதி மாத்திரம் இல்ல, நிறைய பிரச்சனைகள் சாகிற நிலைமையில என்ன செய்யுது, நம்மளை வாழவும் முடியல, சாகவும் முடியல. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் இப்ப எப்படி, இப்ப எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, சாகுற நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற கேட்டா ஒருவேளை உங்களுக்கு சிரிப்பா கூட வரலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொலிச்சலூர்ல ஸ்மைலி மாமியார் வச்சிருக்கிற சபைக்கு தான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். செய்தி கொடுத்து முடிச்சோன்னே என் மகா 3 பாக்கெட் பிரியாணி கொடுத்தா. அம்மாவுக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று டேடின்னு சொல்லி கொடுத்தேன். நானும் பேக்கில் அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டு தான் அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டில் விட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பஸ் வந்தாச்சு. என் பக்கத்தில் ஒருத்தர் பேசிட்டே இருந்தார். அப்போ நான் போகும்போது நான் வண்டியில் உங்களை ஏஜஸ் கானில் கொண்டு விட்டுறேன் பாஸ்டர், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னார் பாருங்க. பிரியாணி பார்சலில் வச்சுட்டு வந்துட்டேன். இங்க வந்து இறங்கின பிறகு ஏதோ பிரியாணி ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டேன்ட்டு. அதுக்கு பொறுத்து தான் ஐயோ பிரியாணி விட்டமேன்ட்டு என் பையனுக்கு ஃபோன் பண்ணி, ராஜா சீக்கிரம் வா நம்ம போய் பிரியாணி எப்படியா எடுத்துட்டு வந்துடலான்ட்டு. அப்பன்னு சொல்லலாம், வேண்டாம்ப்பா அது எப்பவுமே போயிருக்கும்ட்டு. அப்படியே என் மகா திருப்பி வரும்போது அந்த கண்டக்டர் சொல்லி அந்த பஸ்ல போய் தேடி பாரு, சீட்டு கீழே இருக்கான்னு பாரு, கை கேட்டுனது வாய் கேட்டால. இங்க வந்து காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஆக பிரியாணிக்கு ஆசைப்பட்டது காரக்குழம்புல முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதே மாதிரிதான் நம்முடைய ஆசீர்வாதம் கைக்கு என்ன செய்யும், எட்டுற மாதிரி இருக்கும், எட்டிரும். கையில பிடிச்ச மாதிரி ஆனது எடுத்து நம்மளால என்ன செய்யாது, சாப்பிட முடியாது. இதே நிலைமை தான் இயேசுங்கிற ஒரு அற்புதம் செய்கிற ஆண்டவரை குறித்து தானே ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள என்ன செஞ்சது, கையில இருக்குது. ஆனா அது வாய்க்கு என்ன செய்யல, எட்டல. அவன் சொல்றான், இயேசு நீர் வந்தால் எனக்கு அந்த காரியம் சாத்தியமாகும். ஆமே, இயேசு வந்தால் காரியம் என்ன செஞ்சிடும், சாத்தியமாயிரும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், மைமேன் ராஜா உட்பிரவேசிப்பார். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, இதோ வாசல் படி நின்று நான் என்ன செய்யறேன், தட்டுகிறேன். நீ கூப்பிடல, நானே என்ன செஞ்சிருக்கிறேன், வந்து தட்டுகிறேன். இயேசு அப்படித்தான் சகை வீட்டுக்கு போனார். சகைட்டு சொல்ல, சகைவே நான் இன்று உன் வீட்டுக்கு என்ன செய்யணும், வரணும்னு சொன்னோம். ஐயோ வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லல. அவன் பாவி தான், பாவியான மனுஷன் தான். வாருன்னு சொல்லி தைரியமா கூட்டு போயிட்டான். போன உடனே அங்க எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொல்லி இழந்து போனதை தேடவும். என் அருமையான சகோதரியே, நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தாராம். அதுக்கு முன்னாடி எது வருது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல ரட்சிப்புன்னு ஒண்ணு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அன்பு, அவர் மேல வைக்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா, பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்புன்னு நமக்கு வந்தாச்சுன்னா, இழந்ததை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, இழந்து கொண்டிருக்கிறதையும் அவன் சொல்றான், என் பிள்ளை சாகரக்குள்ள நீங்க என்ன செய்யணும், வந்துடணும்னு சொல்றான். 50ஆம் வசனத்தை வாசிமா. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில், நேற்று 7:30 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். அவனை விட்டு நீங்கினது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய ஹல்லேலூயா. இத கவனிச்சு பாருங்களேன். நேற்று 7:30 மணிக்கு, அப்படின்னா ஒரு நாள் பயணம் 7ஆம் மணி நேரத்தில். அப்போ நேற்று
இன்னைக்கு இல்ல, நேற்று. அப்போ அவ்வளவு டைம், நேற்று 7 மணிக்கே அவனுக்கு என்ன செஞ்சிடுச்சு, சோகமாயிடுச்சு. அப்ப அந்த தலைவன் யோசிக்கான், நேற்று 7 மணிக்கு இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப 7 மணிக்கு இங்க சொன்ன வார்த்தை அதே நேரத்தில் அதே 7 மணிக்கு அட்ட டைம்ல அவன் மகன் பழச்சிட்டான். இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா நம்ம வாஸ்தவம். வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தைகள். வார்த்தை நம்ம எபிரேயர் 4:12 வாஸ்தவம். வார்த்தைகள் சரீரத்துக்குள்ள, மாம்சத்துக்குள்ள, எலும்புகளுக்குள்ள ஊடுருவி பாயத்தக்க வல்லமை உள்ளது. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்லுகிற இயேசுவின் வார்த்தை, இந்த இடத்துல கூடி இருக்கிற உங்கள் சரீரத்துல எந்த வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன் வியாதிகள் உன்னை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன் எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன் நரம்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று, உங்கள் இதயத்துக்குள்ளே சென்று, உங்கள் சரீரத்துக்குள்ளே சென்று உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. ஏனென்றால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வல்லவராய் பலவானாய் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை மைல் தூரத்துல அந்தமான் தீவுல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க கொரோனா டைம்ல. என் கணவர் சாகர நிலைமையில இருக்கிறார். ஜேம்ஸ் அந்த ஐயா பேரு. இப்ப அவங்க லைவ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஜேம்ஸ் அவங்க பேர். ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்க. அக்கா ஊர் பக்கத்துல உள்ளவங்க தான். பொத்தக்காலன் விலையை சேர்ந்தவங்க. அந்தமான் தீவுல இருக்கிறாங்க. எந்த சென்னைக்கு பிளைட் கிடையாது. அவங்க ஆஸ்பத்திரிக்கு தான் சென்னைக்கு தான் வரணும். ஆக்சிஜன் கிடையாது. என்ன பண்ணதில்லை. நைட்டு 11 மணிக்கு மேல எனக்கு போன் பண்ணாங்க. ஒரே அழுகையும் கூக்குரலும் அங்கே இருந்தது. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, என்ன செய்யன்னு தெரியல பாஸ்டர். பிளைட்டும் கிடையாது, மெடிசனும் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அப்ப நான் கேட்டேன், கடற்கரையில இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டேன். அந்தமான் சுத்திலும் தீவு அது. அப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நாங்க அப்படியே சேரோடு தூக்கிட்டு எங்க போடுங்க, தூக்கி கொண்டு கடற்கரையில கொண்டு வச்சிருங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை அதான். உண்மையிலே பெருமை காணிலன்னு சொல்லல. நீங்க சேரை எடுத்து நீங்க எங்க போங்க, அப்படியே தூக்கி கொண்டு கடற்கரையில கொண்டு வச்சிருங்க, கர்த்தர் என்ன செய்வார், சுகத்தை கொடுப்பார். 2 மணி நேரத்துல போன் வந்து எங்க அப்பா பிழைச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் சுகம் கொடுப்பாருங்கிற வார்த்தை இங்கிருந்து அந்தமான் தீவுக்கு சொன்ன நேரத்துல போய் சுகத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அப்பனா இங்க இருக்கிற உங்களுக்கு கொடுக்காதா? ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவன் சொல்றான் பாருங்க, விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை நம்பி நான் என்ன செய்யறேன், போறேன் சொல்றான். அவர் வார்த்தையை நம்பி போனான். இவன் எப்ப நம்பி கிளம்பினானோ அந்த நேரத்தில் அவன் மகன் உயிரோட என்ன செஞ்சுட்டான், பிழைச்சிட்டாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நடக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போங்க. வியாதிகளுக்காக மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இயேசு ஒருவரால் தான் முடியும் என்று இயேசுவை நம்பி போனீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யும், இந்த நாளிலே உங்களுக்கு என்ன செய்யும், வரும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீக்கிரமா 2:24 கடைசி வசனம். சரி சரிம்மா. அப்ப 2 பேதுரு 2:24 பாருங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். சீக்கிரமா. ஆமாமா, கடைசி வசனம். இல்லாட்டி 1 பேதுரு 3:24 பாருங்க. ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. 1 பேதுரு 2:24 அதான் சொன்னேன். நாம் பாவங்களுக்கு செத்து, கரெக்ட், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. குணமாவீர்கள் சொல்லல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்படியா? ஏசாயா 53:15 எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 53:5.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு சொல்லுகிறார் ஒரு இடத்துல, பழைய ஏற்பாட்டுல, உங்களுக்கு வியாதிகள் ஒன்றும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரப்பண விட மாட்டேன், நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். நம் பாடல படிச்சோம், மருத்துவர்களின் அறிக்கையினை தலைகீழாக மாற்றுகிற இயேசுவின் ரத்தம். அவர் சிலுவையில் அடித்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சொட்டு சொட்ட இந்த பூமியில் காரணம் அவரே நம்முடைய பரிகாரி. இயேசுவே நம்முடைய பரிகாரி. இன்று அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அதை நம்ப வேண்டும் அல்லவா? அதை விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா, உங்கள் சரீரத்திலே பூரண சுகம் உண்டாக வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணுமா? நான் வாசித்த வேத வசனத்துல தேவனுடைய வசனமானது தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்காமல் வெளியே என்ன செய்யாது, வராது. வசனம் தான் வார்த்தை, வார்த்தை தான் வசனம். அப்ப நீங்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பைபிள் சொல்லுது. அதை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் கவனிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, யாராவது எனக்கு கை கொடுத்து தூக்க மாட்டார்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என் குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? என் பிள்ளைகளின் தேவையை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? என் சரீரத்தில் இருக்கிற வியாதி எப்பொழுது எனக்கு சுகமாகும்? நான் எப்பொழுது விடுதலையாவேன் என்று கண்ணீரோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நல்ல நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிட்டு போன்ல ஹலோ அப்படின்னு ஏத்து செல்லுந்து என்ன வருது? ஹலோ. அதுல ஐடென்டிபிகேஷன் உள்ளவங்க போன் வாய்ஸ பார்த்தோம், சித்தியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க. எனக்கெல்லாம் நான்லாம் யாருக்கா போன் பண்ணா பிரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்றாங்க. என் வாய்ஸ் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? அறிமுகமாயிருக்கு. அன்னோன் பர்சனுக்கு நான் போன் பண்ணா கூட என் வாய்ஸ், அந்த நம்பரை பார்த்த உடனே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் என்ன செஞ்சிருவாங்க சொல்லி அவங்க பார்த்துருக்கவே மாட்டேன். அப்போ அவங்க நேருக்கு நேரம் நான் பார்க்காட்டியும் என்னுடைய சத்தம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதுல பாக்குறாங்க. அந்த நம்பர் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. இந்த நம்பர் வந்தா யார் பேசுறா? பாஸ்டர் பேசுறா அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கணும், 333. பைபிள்ல எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 333 ஞாபகத்தில் இருக்கணும். இந்த 333 உங்க ஞாபகத்தில் இருந்தா
வெளிப்படுத்தல 666 ஒரு நம்பர் இருக்குது. அது யாருடைய நம்பரா? பிசாசினுடைய நம்பர், அந்தி கிறிஸ்து ஆவியினுடைய நம்பர். 666 நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஆத்தோட போக வேண்டியதுதான். 333 நீங்க நம்பினீங்கன்னா அதுல 6ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதோ அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ அவரை நோக்கி கூப்பிடும் போது, 333 டயல் பண்ணி கூப்பிடும் பொழுது உங்க வாய்ஸும் உங்க நம்பரும் யாருக்கு தெரிஞ்சதா, இல்லாட்டி கிருபாகரன் நம்பர், இல்லாட்டி மோகன் பாஸ்டருடைய நம்பருங்கிறது நம்பர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருக்கு போன் கால் அடிச்சோன்னு ஆண்டவருக்கு தெரியணும். ரீசார்ஜ் இல்லாம அங்க போன் பண்ணா என்ன செய்யாது, போகாது. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபத்தினால என்ன செஞ்சிருக்கணும்? ரீசார்ஜ் ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும். விசுவாசத்தினால ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும். நம்பிக்கையில ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும். சார்ஜ் ஃபுல்லா தான் இருக்கு, உள்ள காசு என்ன செய்யல, போடல அப்படின்னாலும் போன் என்ன செய்யாது, போகாது. அப்போ அதுலயும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை என்ன செய்யணும்? செலுத்தி அது என்ன செய்யணும்? திருப்பி நம்ம புதுப்பிச்சிட்டு இருந்தா, நீங்க போனை தட்டி முடிச்ச உடனே வாட் யூ வாண்ட்ஸ் ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லுவோம், நான் இப்படி பலவீனமா இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன். ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இனி நீ அழுது கொண்டிராய். அதனால்தான் நம்ம வேத பாடத்துல வாசித்தோம், அந்த வார்த்தைகள் வசனம் நான் சொன்ன காரியத்தை செய்து முடிக்காமல் அவரிடத்தில் என்ன செய்யாதான், திரும்பாதான். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கடைசியா உங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. அல்லேலூயா. நாம எழுந்திருந்து ஆண்டவர் நம்முடையனே இருக்கிறார், அசைபாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உங்க கஷ்டங்களை, சுகத்தை மாத்திரம் இல்லை, வியாதிகள்ல இருந்து மட்டும்தான் சுகம் கிடைக்கணும் இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனவர்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எதையெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல ஆரோக்கியத்தை இழந்திருக்கிற, சுகத்தை இழந்திருக்கிற, மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற, மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவரிடத்தில் சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு, உம் பாதத்தில் சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை
பார்ப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த பெரிய காரியம்தான் பூரண சுகப்படுத்துவேன். உன் பிரச்சனைகள் நிமித்தம் இனி அழுது கொண்டிராய், இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ அழுது கொண்டிராய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய சந்தோஷத்தை நீ எவரும் பறித்து கொள்ள முடியாது. இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், சொன்ன சொல் மாறாதவர். இன்னைக்கு துக்கத்தோடு, தேரத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு இந்த இடத்துல இருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. நீ வியாதிப்பட்டிருக்கவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. துன்பத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இரவு நேரத்தில் தனியாக கண்ணீர் வடித்துக் கொண்டு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து கட்டிலில் குப்புற உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறாயே, கடவுளே எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறாயே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் வியாதியினால் உள்ள வீட்டில் உள்ளவர்களை பறி கொடுத்து இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், ஆறுதல் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், கண்ணீரை துடைப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள், ஒரு வார்த்தை கூட அன்பை பேச முடியாதபடி அனாதையாகி விடப்பட்ட நிலையில் இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த இடத்தில் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். தேவனுடைய வார்த்தை வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். உன் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறேன், கேள், அப்பொழுது நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய நாமத்தினாலே நீ இப்பொழுது எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், இதுவரை நீங்கள் என்னுடைய நாமத்தினால கேட்கல, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தொழில் வளர்ச்சி உண்டாகும், சரீரத்தில் வியாதிகள் நீங்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள தரித்திரம் ஒளிந்து போகும், உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை ஆண்டவர் அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்க வெட்கப்பட்டு போறதில்லை, அவர்கள் உங்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், உங்களை நிமிர செய்கிற தேவன். இப்பொழுது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை உங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்கள் உடம்பிலே ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்படி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க. அவர் உங்கள் தகப்பன், அவர் உங்கள் தாய், அவர் உங்கள் நண்பன், அவர் உங்கள் சகோதரன். உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கைகளை நீட்டுகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு இந்த நாளிலே நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரே. இந்த அற்புதத்தை இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த மக்களுக்கு, பரிதபிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு, இந்த ஏழை மக்கள் குடும்பத்திற்கு என் இயேசு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அவர் வசனத்தை அனுப்பி வார்த்தைகளை அனுப்பி அவருடைய காயப்பட்ட தழும்புள்ள கரங்களை நீட்டி அவர்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார், அவர்களை தேற்றுகிறார், அவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறார். அந்த கர்த்தர் கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் நிலவுவதாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன்
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து